Very good morning, my dear friends. Lime Lyrics serial talkல on conquering our enemies. இன்னைக்கு மூணாவது ஸ்ட்ராட்டஜி. எனிமீஸ் அப்படின்னு நம்ம பார்க்காட்டா கூட எனிமீஸ் டூ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவாகவே யாராவது நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க தே ஆர் வெரி ஃபர்ம் அபவுட் தேர் ஒப்பீனியன். நீங்கள் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. என்றைக்குமே ஒருத்தரை நம்ம அசஸ் பண்ணலாம், பட் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த மேட்டர்லையும் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 என்னன்னு கேட்டாக்க, டு ஹேண்டில் யுவர் எனிமீஸ். முதல்ல நம்ம சைலண்டா இருக்கணும்னு சொன்னோம், அப்புறம் டிஸ்டன்ஸ் பண்ணிடணும்னு சொன்னோம். மூணாவது, நெவர் ரிமைன் ரியாக்டிவ். பொதுவாகவே சார் உங்களுக்கு அவருக்கு ஆகலையோ, ஆமாம் அதுக்கு என்ன சொன்னா தப்பா நினைப்பீங்க, இல்லை சொல்லுங்க என்ன ஏதாவது சொன்னானா சார், உங்களை பற்றி சொன்னாலும் பரவாயில்ல சார், உங்கள் வீட்டை பற்றிலாம் பேசுகிறான் சார், இப்படிலாம் பில்டப் பண்ணுவாங்க சில பேர். ஏன்னா பொதுவாகவே 2 பேர் சண்டை போட்டால் நான் அடுத்து அவங்களுக்கு ரொம்ப குஷியாயிடும். அவங்க சரியாக சண்டை போடலன்னா கூட ஏற்றி விடுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளே. இது நிறைய நடக்கும். ஸோ நாம் அந்த எமோஷனல் ஆன்ஸ்லாட்டில் சிக்கி தவிச்சு ரியாக்டிவாக போயிடுவோம். கண்ட வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். உடனே அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சத்தம் போடுவோம். அவர் உடனே அப்படிதான் பேசுவேன், என்ன நீ ஒரு பெரிய ஆளா, அப்படியா இப்படியா அவர் கேட்க, இதை ஹாட் அப் ஆகி இன்னும் 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 அந்த உரசல் ஜாஸ்தியாட்டே போய் அந்த பே விலகிட்டே போகும். ஒரு நாளும் பரம எதிரி, ஜென்ம எதிரி, இப்படி போயிடும். ஒரு சாதாரண இஷ்யூவில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை இந்த மாதிரி ஒரு மூணாவது மனுஷன் உள்ள நம்மளை ரியாக்டிவா மாற்றி நம்மளை பைத்தியக்காரனாகிடுவாங்க. ஸோ அந்த மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டாக்க, நாம அமைதியா இருக்கிறது மட்டுமல்ல, டிஸ்டன்ஸ் பண்றது மட்டுமல்ல, we should not give room for anyone to play with the issue between our so-called enemy and we. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் டைரக்டா வந்தாலும் சரி, இன்டைரக்டா வந்தாலும் சரி, never jump into conclusion, never believe people's versions. People may cook up stories. ஸோ இந்த மைண்ட் கேம் ரொம்ப 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 முக்கியம். இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யார் கடைபிடிக்கிறாங்களோ, பொதுவாகவே பெரிய நிறுவனங்கள் நடத்துறவங்க, பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க, பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரியாக்டிவா போகவே மாட்டாங்க. தே வில் அலோவ் ஃபியூ செகண்ட்ஸ் டு போண்டர் ஆன் டு தி இஷ்யூ. அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, அப்படியா நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. உடனே அவங்க எதுக்கு ஃபோன் எடுத்து கத்துறது, கூப்பாடு போடுறது, கூப்பிடியா அவனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்க்கே வச்சு இது பண்றது, இவங்களுக்கு செம குஷியாயிடும், நல்லா பத்திட்டு எரியுது. நெவர் டூ தட். ஸோ மூணாவது என்னன்னு கேட்டா, ரெஸ்பாண்ட் கூல்லி அண்ட் கலெக்டிவ்லி. யுவர் கம்போஷர் பிளேஸ் அ மிராக்குலஸ் ரிசல்ட். It plays a very vital role. So never remain reactive, remain responsive. அந்த ரெஸ்பான்சிவா இருக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு பெரிய அடிப்படை. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ 4வது ஸ்ட்ராட்டஜியை, பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை, நம்மளுடைய எனிமியை கான்கர் பண்றதுக்கு, வின் ஓவர் பண்றதுக்கு நாளைக்கு சந்திக்கலாம். ஆல் த பெஸ்ட். Have a nice day.